71. அகம் இலக்கியம் எதைப் பற்றி பேசுகிறது? ஏ. போர். பி. அரசியல். சி. காதல். டி. நீதி. பதில் சி. காதல். 72. புறம் இலக்கியம் எதைப் பற்றி பேசுகிறது? ஏ. காதல். பி. குடும்பம். சி. போர் மற்றும் வீரம். டி. இயற்கை. பதில் சி. போர் மற்றும் வீரம். 73. திருக்குறள் எந்த யாப்பில் எழுதப்பட்டது? ஏ. ஆசிரியப்பா. பி. வெண்பா. சி. கலிப்பா. டி. வஞ்சிப்பா. பதில் பி. வெண்பா. 74. முல்லை நிலத்தின் தெய்வம் யார்? ஏ. முருகன். பி. திருமால். சி. வருணன். டி. இந்திரன். பதில் பி. திருமால். 75. பாலை நிலம் எப்போது உருவாகிறது? ஏ. இயற்கை நிலமாக. பி. மலைப்பகுதியில். சி. காடுகளில். டி. குறிஞ்சி அல்லது முல்லை நிலங்கள் வறட்சியடைந்த போது. பதில் டி. குறிஞ்சி அல்லது முல்லை நிலங்கள் வறட்சியடைந்த போது. 76. அவையடக்கம் என்ற அதிகாரம் எந்த நூலில் உள்ளது? ஆ. நாலடியார். பி. ஆத்திச்சூடி. சி. திருக்குறள். டி. புறநானூறு. பதில் சி. திருக்குறள். 78. ஐங்குறுநூறு எதைச் சார்ந்த இலக்கியம்? ஆ. அக இலக்கியம். பி. புற இலக்கியம். சி. காப்பியம். டி. இலக்கணம். பதில் ஆ. அக இலக்கியம். 79. முத்தொள்ளாயிரம் எந்த வகை இலக்கியம்? ஏ. சங்க இலக்கியம். பி. காப்பியம். சி. பதினெண்கீழ்க்கணக்கு. டி. புராணம். பதில் சி. பதினெண்கீழ்க்கணக்கு. அறம் பற்றிப் பேசும் நூல் எது? ஏ. அகநானூறு. பி.